ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்டுக்கு வணக்கம். கவலைப்படாதீங்க, சும்மா ஒரு சேஞ்சுக்காக பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். 11th ஸ்டாண்டர்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கேன். கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணி கொஞ்சம் வாழ வைங்க. 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 7th யூனிட் 8th யூனிட் மட்டும் நான் தரேன். அடுத்தது தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக 9th 10th தரேன். இப்போ 7th யூனிட் 8th யூனிட் போயிட்டுருக்காங்க, நான் தரேன். 7th வந்து செம ஈஸியான யூனிட், 8th செம ஈஸியான யூனிட். 7th 8th படிக்கணும். 12th ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பேசிக் தெரிஞ்சால் தான் 12th படிக்க முடியும். ஃபஸ்ட் சாப்டரே மேட்ரிக்ஸ் 12th புரிஞ்சுதா? ஸோ அதனால் நம்ம 8th சாப்டர் வந்து வெக்டர் அல்ஜிப்ரா பற்றி ஒன்றுமே தெரிலனா, இப்போ 12th வந்து 6th சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா பெரிய எக்ஸசைஸு தெரியாமல் போயிட போகுது. அதனால் இது படிச்சிருங்க. ஓகே, 7th சாப்டரில் 5 மார்க் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். 5 மார்க் வந்து 7.1 ஒரு 2 சம் ஸ்கியூ லைன்ஸ், 7.2 ப்ராப்பர்ட்டியில் 4 சம் தான், 7.3 ஃபேக்டர் தீரம் வந்து கண்டிப்பாக ஒரு சம் வரும். இதுலேருந்து ஒரு 5 மார்க் எக்ஸாம்பிள் இருக்குது, எக்ஸசைஸ் இருக்குது. 7.4 ப்ராடக்ட்டில் கண்டிப்பாக இதுலேருந்து ஏதோ ஒரு சம் கேட்பாங்க. ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா ஓகே. இப்போ 2 மார்க் 3 மார்க் பார்த்தீங்கன்னா 7.1 இங்கே கொடுத்துருக்கேன், எக்ஸாம்பிளோட சேர்த்து கொடுத்துருக்குறேன். ஓகேவா? 7.2 வந்து ஈஸி தான், ரொம்பலாம் கஷ்டமாக இருக்காது. டிட்டர்மினன்ட் எடுக்க தெரியணும், கோஃபேக்டர் எடுக்க தெரியணும். அதுதான் ப்ராப்பர்ட்டி சில சம்முக்கு யூஸ் பண்ணணும். அது வந்து ஈஸியான சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அடுத்து 7.4 எல்லாமே ஈஸி, ஆனால் எல்லாமே இம்பார்ட்டன்ட், எல்லாமே படிக்கணும். ஸோ மேட்ரிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். சாப்டர் 8 தீரம் மீடியன் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட், குவாடிலேட்டர் 4F, செக்ஷன் ஃபார்முலா, அந்த தீரம் தான் இந்த 3 தீரம். ஒரு தீரம் கன்ஃபார்ம். 8.2 கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இதுதான் அது. இது எல்லாமே போட்டு பார்த்துருங்க. 8.3 6th. 2 மார்க் 3 மார்க்கில் 8.1 4 சம் தான். 8.2 ஒரு 8 கணக்கு கொடுத்துருக்கேன் எக்ஸாம்பிளோட சேர்த்து. 8.3 அதாவது மோஸ்ட்லி கொடுத்துருப்பேன் பாருங்கள், மொத்தமாக ஒரு 10 12 கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி எக்ஸாம்பிள் இந்த 6மே இம்பார்ட்டன்ட், 5மே இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி 8.4 மோஸ்ட்லி எல்லாமே கொடுத்துருப்பேன். 6வது மட்டும் கொடுக்கல பார்த்தீங்களா, மீதி எல்லாமே கொடுத்துருப்பேன். அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் 8.1 22 24 25 26 எல்லாமே. ஸோ ஏன்னா 8.3 8.4 வந்து நீங்கள் விட்டு படிக்கிறது அர்த்தமே இல்லை. இது டாட் ப்ராடக்ட், இது கிராஸ் ப்ராடக்ட், இது தெரிஞ்சால் தான் 11th ஃபிசிக்ஸே படிக்க முடியும். அண்ட் ஆல்சோ மேக்ஸு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் அதுக்காண்டியாவது இந்த 8th சாப்டர் ஒழுக்கமாக படிங்க. பப்ளிக் இல்லைன்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுறாதீங்க. ஓகேவா? இது பேசிக்கு. ஸோ இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. பழைய மாதிரி PDF தர முடியாது. நான் அந்த ஸ்க்ரீனில் போடும்போது, டிஸ்பிளேயில் போடும்போது, அது பேனல் போர்டில் போடும்போது உங்களுக்கு தரேன். இப்போது இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படியாவது லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அண்ட் திஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ஸ் ஃபார் இதெல்லாமே மொத்தமாக நீங்கள் படிச்சு 7th யூனிட் 8th யூனிட் ஈஸி. ஸோ அதனால் எப்படியாவது படிச்சிருங்க. நன்றி.